இதெல்லாம் டைம் அப்போது 12:45 12:50 கிட்ட இருக்கும். ஏன்னா 1 மணிக்கு தான் வீட்டுக்கு திருப்பி வந்தேன். எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். சிவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மட்டும்தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் அந்த லைட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அழகாக இருக்கே, கோயில் ஃபுல்லாக வந்து தோரணமாக தொங்க விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் சரி கோயிலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போவோம் அப்படின்னு. இங்கேருந்து இப்படி பார்க்க இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். லைட்ஸோட, கோபுரத்துக்கும் லைட்ஸோட, ஒரே சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருந்துச்சிங்கன்னா வந்து எதுவும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிருக்கோங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ கலர்ஸாக அந்த கலர்ஸ் வந்து செவரில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். அது அந்தளவுக்கு ரொம்ப டஸ்ட்லாம் இல்லாமல் அப்போ தானே வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, க்ளீன் பண்ணி ஒர்க்ஸ்லாம். அதனால் அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ அந்த லைட்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக தெரியுது. அந்தந்த கலர்ஸ்க்கு செவரு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். எல்லோனா எல்லோ, க்ரீனா க்ரீன், வயலட்டு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ப்ரிட்டியாக இருந்தது. பெரிய கோயில் இந்தளவுக்கு ப்ரிட்டியாக என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பெரிய கோயிலை வந்து இவ்வளோ ப்ரிட்டியாக, இவ்வளோ கலர்ஃபுல்லாக, இவ்வளோ லைட்ஸோட அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. எப்படி ஒரு அதை என்ன சொல்கிறது, கோபுரமாக இல்லை ஒரு சுவாமி இருக்கிற இடம் ஃபுல்லுமே அந்த இதுக்கு ஃபுல்லும் லைட்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து அந்த ஒரு குட்டி கோயிலாக இருந்தாலும் அதுக்கும் லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே ஒரு ரெட்டை பிள்ளையார் கோயில்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் லைட்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு நான் வரும்போது இங்கெல்லாம் வந்து ஒரு மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வெளில வந்து அப்போ அதுக்குள்ளே சுற்றி வந்துட்டாங்க. 11:30க்கு கிளம்புனாங்க, 1 மணிக்கிட்ட வந்துட்டாங்க பாருங்கள். அப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1:45 கிட்ட திருப்பி கோயிலுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து